காசியா. அதனால திருநாமத்தை சொன்னோம்னா மோட்சத்தையே பெற்றுக் கொடுக்கும். கஷ்டமான மோட்சம் தான். ஆனால இப்ப வேணும்னு யாரும் சொல்ல போறது இல்லை. இப்ப இந்த சரீரம் முடியும் தருவாயில் கண்டிப்பா மோட்சத்தை கொடுக்கும். அருளோடு பெருநிலம் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும். மண்ணோட மண்ணாக துயரத்தனையும் மாய்த்து விடும். நிலந்தரும் செய்யும் நீழ்வசும்பொருளும் மோட்சத்தையே கொடுக்கும். அருளோடு பெருநிலம் அளிக்கும். அருளோட கூட மோட்ச சாம்ராஜ்யத்தையும் கொடுக்கும். அதோட மட்டுமில்லை, பெருநிலம். பெருநிலம்ங்கிறது கைங்கரியம். இவ்வுலகத்தில் இருக்கிறச்சேவே பகவானுடைய கைங்கரியத்தை நமக்கு கொடுக்கும். நேத்தே பார்த்திருக்கோம். வாச்சிகமாக, காய்கமாக, மானசிகமாக நம்மால ஆந்தனையும் கைங்கரியம் பெருமானுக்கு பண்ணிட்டே இருக்கணும். நீங்க வருள் போறோம் வரோம் சேவிக்கிறோம் போறோம் அவ்வளவுதான். இப்போ ஆனா ஆறான ஒருத்தர் இங்க இருக்கிற குப்பையை எடுக்கணும்னு பார்த்திருக்குமா? யாரான ஒருத்தர் ஒரு நாள் இந்த அயோத்தியா மண்டபத்தை பெருக்கி மூழ்கி கொடுக்கணும்னு நம்ம பார்த்திருக்குமா? ஆறான ஒருத்தர் இங்க எல்லாம் நம்ம அழுக்கா இருக்கும் போல் இருக்கே, இதை தொடச்சி விடலாமே என்ன நாமா வந்து இந்த இடத்துல கேட்டு இருக்குமா? அவ்வளவு தூரம் சுலபத்தில் ஆருக்கும் மனசு வந்துடாது. இந்த பக்கமா போற ஞாயிற்றுக்கிழமை பேசாம தானே இருக்கும். நேரம் வந்து அவள்கிட்ட கேட்டு எல்லாம் நான் பெருக்கி தொடச்சி மொழி கொடுக்கலான்னு இருக்கேன் சொல்றதுக்கு அவ்வளவு சுலபத்தில் வராது.